சென்னை உட்பட இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பொழுது 3 மாகாணங்கள், மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கொல்கத்தா மாகாணம் 3 மாகாணங்களாக இருந்தபோது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு வங்கி ஏற்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தார்கள். அப்படி சென்னை மாகாணத்தில் ஏற்படுத்தப்பட்ட வங்கி தான் இன்றைக்கி இப்போ நம்ம தீ எறிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டிடம் இருக்கக்கூடிய ஒரு வங்கி. இந்த வங்கி முதல்ல இதற்கென தனியாக ஒரு கட்டிடம் இல்லை, தனியாக வேறு ஒரு கட்டிடத்தில் முதல்ல வங்கி செயல்பட்டு வந்தது. பிறகு இந்த பணிகள் மிக பிரம்மாண்டமான பணிகளை மேற்கொள்வதற்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு கட்டிடம் தேவை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து 1 லட்சம் ரூபாய் செலவில், அந்த காலத்திலேயே 1897 1 லட்சம் ரூபாய் செலவில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு 3 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அன்று 3 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்தோ சராசனிக் பாணி என்பது அந்த காலத்தில் இங்கிலாந்தில் பிரபலமாக இருந்த ஒரு கட்டிட பாணி. அந்த கட்டிட பாணியும் இங்கிருந்த முகலாயர்களுடைய கட்டிட பாணியையும் கலந்து 2 கட்டிட பாணிகளிலும் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை கொண்டு ஒரு புதிய கட்டிட பாணியை உருவாக்கி அதை இந்தோ சராசனிக் பாணி என்று சொல்கிறார். அந்த பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்தில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கூம்புகள் போன்ற விஷயங்கள்லாம் மேலே இருக்கும். மேலே கட்டிடத்துடைய மேல் பகுதி, மேல் தளத்தை பார்த்தால் கோபுர கலசங்களை போன்ற கூம்புகள் இருக்கும். இதுதான் நம்ம இந்தோ சராசனிக் பாணி கட்டிடங்கள் என்று சொல்கிறோம். இந்த கட்டிடங்களுடைய சிறப்பம்சம் நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற இந்த வளைவுகள், ஒவ்வொரு இடத்திலும் பால்கனி போன்ற இடங்களில் வளைவுகள் இருக்கும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பால்கனி நாம் பார்க்கிறோம். நம்ம திரையுடைய வலது மூலையில் தெரிகின்ற இந்த பால்கனியில் ஒவ்வொரு பால்கனியிலும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். இப்போ ஒவ்வொரு இடங்களையும் அவ்வளவு நுணுக்கமாக பார்த்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இப்படி மிக சில கட்டிடங்கள் மட்டும்தான் எஞ்சியிருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய பாரத் இன்சூரன்ஸ் கட்டிடம் ஏற்கனவே சிதைந்து யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில், யாரும் அருகில் செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டம் முற்றிலுமாக சீர்ந்து விட்டது. இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, காலை வரை பயன்பாட்டில் இருந்த ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம். இந்த கட்டிடத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து பல தரப்பிலிருந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடம் இன்றும் இப்பொழுதும் கூட உறுதியாகத்தான் இருக்கிறது. இது தீ எறிந்து கொண்டிருந்தாலும் உடனடியாக இதை அணைத்து இதை மறுபடியும் புனரமைத்தால் இந்த கட்டிடம் மீண்டும் தன்னுடைய கம்பீரத்தை பெற்றுவிடும் என்றும் சொல்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு கட்டிடம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உலகப்போர் உச்சத்தில் இருந்தபோது ஜெர்மனின் எம்டன் கப்பல் இங்கே மெரினாவில் இருந்து குண்டுகளை வீசிய போது அந்த குண்டு தாக்குதல்களை எல்லாம் பார்த்த கட்டிடம் இது. அப்படி குண்டுகள் இங்கே சென்னை நகரின் மீது வீசப்பட்ட போது மணல் திட்டுகள் இந்த கட்டிடத்தில் அப்பிருந்தாகவும் அதை மக்கள் பீதியோடு பார்த்ததாகவும் அன்று வெளியான நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் சென்னை நகரின் மீது சில குண்டுகளை வீசியது. அப்படியும் சில குண்டுகள் இந்த கட்டிடத்துக்கு அருகில் விழுந்திருக்கின்றன. இப்படி முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், சுனாமி என பல்வேறு இயற்கை பேரிடர்களையும் செயற்கை பேரிடர்களையும் பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டிடம். இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு கட்டிடமாக கூட நாம் இந்த கட்டிடத்தை சொல்லலாம். அப்படி ஒரு புராதன கட்டிடத்தில் தான் தற்போது தீ எரிந்து கொண்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கட்டிடம் தென்னிந்தியாவிற்கே ரிசர்வ் வங்கியை போல, இந்தியாவுக்கு இப்பொழுது எப்படி ரிசர்வ் வங்கி இருக்கிறதோ அப்படி தென்னிந்தியாவுக்கான ரிசர்வ் வங்கியாக ஒரு காலத்தில் செயல்பட்டது. இங்கேயே ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன. சர் தாமஸ் மன்ரோவின் உருவம் பொறித்த ரூபாய் நோட்டுகள் இங்கு அச்சடிக்கப்பட்டு தென்னிந்தியா முழுவதும் புழக்கத்தில் விடப்பட்டன. தென்னிந்தியா மட்டுமின்றி இந்த வங்கிக்கு இலங்கையுடைய சிலோன் நகர், அப்போது இலங்கையும் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தது. எனவே இலங்கையுடைய கொழும்பு நகரிலும் இந்த வங்கிக்கு ஒரு கிளை இருந்தது. இப்படி மிக பிரம்மாண்டமான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த, சிறப்புமிக்க வரலாற்றை கொண்டது இந்த கட்டிடம். இந்த பாரம்பரிய கட்டிடத்தில் தீ எறிந்து கொண்டிருக்கும் காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஏற்கனவே ரமணி அவர்கள் சொன்னதைப் போல இந்த கட்டிடத்தில் மரத்தின் பயன்பாடுகள் மிக அதிகம், நிறைய மர வேலைப்பாடுகள் இருக்கின்றன. அதன் காரணமாகவும் தீயை அணைக்கும் பணி தாமதமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மரம் இருப்பதன் காரணமாக தீ வேகமாக பரவும். தீயை கட்டுப்படுத்தும் பணிக்கு அது மிக இடையூறாக இருக்கும் என்பது உண்மைதான். இருந்தாலும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தீயில் எரிந்த அந்த உத்தரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. திரைக்காட்சிகள் அந்த மேலே இருக்கக்கூடிய உத்தரங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த மர வேலைப்பாடுகள் தீயில் எரிந்து கறி கிடக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. விரைவில் தீ அணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 பேர் வந்தாங்க லைன்ல. பழம்பெருமைகளை தாங்கி, பல வரலாற்று சுவடுகளை தாங்கி கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த கட்டிடத்தின் வரலாற்றை தான் செய்தியாளர் பார்த்திபன் கூறினார்.